இந்த பொதுக்கூட்டமானது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2244 கூட்டங்களை நமது தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று மாவட்ட கழக நிர்வாகிகளை இது போன்ற கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து இப்போது 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். இந்த காரியானூர் கிராமம் என்பது கடைகோடி கிராமம். இந்த கடைகோடி கிராமத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் பல்வேறு காலகட்டத்திலே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அது தெரியும். இந்த மழை வெள்ள பாதிப்பாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியிலே சுப துக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். இது கடைகோடி கிராமம். இந்த கடைகோடி கிராமமாக இருந்தாலும் கூட இதற்கு நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு இந்த ஊருக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நாங்கள் செய்து தந்திருக்கிறோம். ஏன் அதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், கடந்த கால ஆட்சியிலே இந்த கிராமம் கேட்பாரற்று கிடந்தது. சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து பார்த்தாங்களா என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் இந்த பகுதிக்கு வந்து பல நேரத்திலே பூஜைகளை, அதாவது அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகளை பல்வேறு அடிக்கல் நாட்டி அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வந்திருக்கிறோம். கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக வாழ்வாளாக சென்று மாவட்ட கழக செயலாளரையும் அந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளரையும் அந்த பகுதியிலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரிலே சென்று மக்களை அணுகி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே அறிவுறுத்தி அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம். பல்வேறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்ற மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். பேருந்திலே பயணம் செல்லக்கூடிய திட்டமாக ஒவ்வொரு விடியல் மீட்பு பயணமாக நகர பேருந்திலே, டவுன் பஸ் என்று சொல்லக்கூடிய நகர பேருந்திலே விடியல் மீட்பு பயணமாக இலவச பேருந்து பயணத்தை உங்களுக்காக கொடுத்தவர் தமிழக முதல்வர் அவர்கள். மாதம் 1000 வழங்கும் திட்டம் பல்வேறு மகளிர் இங்கே பெற்றிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு கிடைக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மக்களுடன் முதல் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அத்தனை பேரும் கிடைக்காதவர்கள் அப்ளை பண்ணி அதை வாங்கிக் கொள்வதற்கு தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே உறுதியளித்திருக்கிறார். எனவே கிடைக்காத மகளிர் யாராவது இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. அதே போலதான் பல்வேறு திட்டங்களை, புதுமை பெண் திட்டம், இங்க இருக்கிற கல்லூரி படிக்கிற பெண்களை கேட்டா தெரியும். கல்லூரிக்கு போகும்போது 6வது வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த அரசு பள்ளியிலோ இல்ல அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்திருந்த மாணவர்களுக்கு அவர்கள் கல்லூரியிலே படிப்பதற்காக மாதம் 1000 வழங்கும் திட்டமாக அதை கொடுத்து வருகிறார். அது மகளிருக்கு, அது குறிப்பாக மாணவிகளுக்கு மிக சிறப்பான பயனுள்ள திட்டமாக அது அமைந்திருக்கிறது. அதே போலதான் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் மாணவர்களுக்கு மாதம் திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டமா தரோம். இதெல்லாம் எதுக்கு நாங்க கேட்டோமான்னு கூட நீங்க எல்லாம் எதிர்கட்சியில கேட்கலாம். யார் அதிமுக அவன் ஒண்ணுமே செய்யற நமக்கு, ஆனா அவன் பெற்றா கேட்கறான் நாங்க இதெல்லாம் கேட்டோமான். ஆனா இது எவ்வளவு பயனுள்ள திட்டம். மகளிருக்கு 1000 ரூபான்றது சாதாரண திட்டம் இல்ல, மிக சிறப்பான திட்டம். அதே போல மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தருவது மிக சிறப்பான திட்டம். பெற்றோர்கள், ஏழை மாணவர்கள், நம்ம படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், இங்க இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எப்படியாவது அவர் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்கு அந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப அதே போல நான் முதல்வன் திட்டம் ஒரு திட்டம். இங்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு, அதே போல பல்வேறு வேலை வாய்ப்பு செல்லக்கூடியதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி நம்ம பகுதியில இப்ப படிச்ச மாணவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா 52 பேர் IAS, IPS. IASனா கலெக்டருக்கு போலாம், IPSனா காவல்துறை கண்காணிப்பாளர் தான் போலாம். அது மாதிரி உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளில கிட்டத்தட்ட 52 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர், அதுவும் தமிழ் வழியில படித்த மாணவர்கள். எனவே இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியில நாங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். குறிப்பா இந்த பகுதியில காரியானூர் கிராமத்திற்கு ஜெயந்தி காலனில் 60,000 மீட்டர் கொள்ளைகளுடன் கூடிய உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டியை கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அது 25 லட்சம் மதிப்பீட்டிலே அது அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ஆழ்துளை கிணற்றுடன் கூடிய மின் மோட்டார் 2 லட்சம் மதிப்பீட்டுல செட்டியார் கடை அருகில நம்ம கட்டி கொடுத்திருக்கோம். பெருமாள் கோயில் அருகில உயர்மின் கோபுரம் இலக்கு அமைத்து கொடுத்திருக்கோம். ஏரிக்கரை பகுதியில சிமெண்ட் ரோடு
2.5 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்து கொடுத்திருக்கிறோம். செல்லியம்மன் கோவில் அருகிலே தானியங்கி கார் சீரமைக்கப்பட்ட மதிப்பீடு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செஞ்சு கொடுத்திருக்கோம். காரியானூர் ஏரி வாய்க்கால் சுமார் 2.2 கிலோமீட்டர் தூரத்தை 7 லட்சம் மதிப்பீட்டிலே சீரமைக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது. அதே போல காரியானூர் செல்லா கோயில் அருகிலே சுமார் 7,60,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவன் கோயில் அருகில் 5 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காரியானூர் அரசு துவக்கப்பள்ளியிலே 7.63 லட்சம் மதிப்பீட்டிலே சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்திருக்கோம் இந்த ஸ்கூலுக்கு. காரியானூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில 5 லட்சம் மதிப்பீட்டில் சமையல் கூடம் கட்டப்பட்டிருக்கிறது. அரசு உயர்நிலைப்பள்ளியிலே 3 லட்சம் மதிப்பீட்டில் 7,000 லிட்டர் கொள்ளக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுத்திருக்கோம். காரியானூர் வடக்கு தெருவில் 2,35,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூரில் பிள்ளாங்குளம் வரை வந்து சென்ற மகளிர் இலவச பேருந்து இங்க வந்து ஆத்தூர் வரைக்கும் பிள்ளாங்குளம் வரைக்கும் வந்த பஸ்ஸை நம்ம காரியானூர் வரைக்கும் இப்ப நீட்டிப்பு செஞ்சு அந்த பஸ்ல இலவசமா பயணம் சொல்லக்கூடிய அந்த நிலைமை இப்பொழுது நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் கடந்த கால ஆட்சியில இருந்ததா? இல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழக முதல்வர் தளபதி அவர்களோட ஆட்சியில உங்களுக்கு இந்த பகுதி கடைகோடி கிராமமான இந்த பகுதிக்கும் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்றத்திலே இங்க இருக்கிற ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் என்ன கோயில் இருக்கு இங்க சொல்லுங்க பார்ப்போம். சிவன் கோயில், தான் தோன்றீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இங்க இருக்கு. அப்படிதானப்பா சிவா? அந்த கோயிலுக்கு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு இந்த ஊர் பொதுமக்களோட சென்னைக்கு வந்து மாவட்ட செயலரோட வந்து என்னை பார்த்து அதே மாதிரி அந்த அமைச்சரை பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பக்கத்துல திருவாளந்துறை, அதே போல வாழைகண்டபுரம், இந்த தான் தோன்றீஸ்வரர் கோயில் என்ற சொல்லக்கூடிய காரியானூர் கோயில் 3 கோயிலையும் புனரமைத்து குடமுழுக்கு செய்து தரணும்னு கேட்டிருக்கோம். கட்டாயம் செஞ்சு தரதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. எனவே அதை செய்து தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த பகுதியில வெள்ளுவாடி பகுதியில கிட்டத்தட்ட 7 கோடி மதிப்பீட்டுல கடலூரையும் பெரம்பலூரையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா? போய் பார்த்துருக்கீங்களா? இன்னும் திறக்கல, புதிய பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். அதே போலதான் இப்ப நம்ம பசும்புலூர்ல இருந்து வெள்ளுவாடிக்கு வர்ற அந்த ரோடு கொஞ்சம் மோசமான ரோடா இருக்கு. அது 3 கோடி ரூபாய் செலவுல இப்ப நம்ம அமைக்க போறோம். அதுக்கு பணம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அந்த ரோடு போட போறோம். ஏன் இதெல்லாம் இங்க சொல்றேன்? சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை பல்வேறு காலகட்டத்தில் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். கடந்த கால ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்கள், இந்த ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருவது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே மேலாள் மத்திய அமைச்சர் நான் ராசா அவர்கள் இருக்கிறார். இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவதிலே நமக்கு உடனுக்குடன் அவர் செய்து வருகிறார். அதே போல இந்த பகுதியில நம்ம பஸ் கேட்டவனே இங்க நீட்டிப்பு செஞ்சது நமது போக்குவரத்துறை அமைச்சர். நமக்கு இங்க பொறுப்பு அமைச்சரா இருக்கிறார். அவரும் நம்ம என்ன கேட்டாலும் சிவாரி இப்ப மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கார். இப்ப வரும்போது நான் வெள்ளுவாடி பகுதியில உள்ள நுழையும் போதே கரண்ட் இல்லை. உடனே போன் பண்ணி இந்த பகுதியில கரண்ட் இல்லை ஏன்னு கேட்டா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு இன்சுலேட்டர் உடஞ்சி போச்சு, பண்ணி தந்துறேன்னு சொல்லிட்டாங்க. அது போன்ற உடனுக்குடன் செய்யக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது, உங்களுக்கான ஆட்சி. எனவே நீங்கள் தொடர்ந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற மேலாள் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் நமது சாசி சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.